செல்லம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அம்மா இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து தொக்கு பண்ண போகிறோம். இஞ்சி ஒரு விரல் சைஸு, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, மிளகு பவுட்ரு, அப்புறம் பூண்டு ஒரு பொடி பூண்டு, பெருஞ்சீரகம் 1½ ஸ்பூனு, இஞ்சி ஒரு விரல் நீட்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 கருவேப்பிலை, ஒரு பிடி பூண்டு, ஒரு 1½ ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 5 6 கிராம்பு, பட்டை ஒரு 5 6 வச்சு நைஸாக மிக்சியில் போட்டு ஒரு தக்காளியை போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். இதை அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நைஸாக அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வானல் வச்சு எண்ணெய் விட்டு வானல் காயிட்டுன்ட்டு அப்புறம் நறுக்கி வச்சுருக்கேன். 6 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசாக. அதை தான் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, அது வெங்காயம் நல்லா சுருண்டு வந்த உடனே அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற விழுதெல்லாம் போடணும். அதில் அப்புறம் கல் உப்பு போடணும். ஈரல் அலசி கழுவி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஈரல் போடணும். போட்டு ஒரு தொக்கு பதத்துக்கு இறக்கி வச்சு, இது கீரை சாதம், வெத்து சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். சுட சுட ரசம் சாப்பாட்டுக்கு இந்த ஈரல் வச்சு சாப்பிடுங்க. லேப்டாப்பில் உட்காந்து வேலை பார்க்குற பிள்ளைங்களுக்கு அடிக்கடி ஈரல் வாரத்தில் ஒரு நாள் அது கொடுங்க. மட்டன் ஈரல் அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இப்படி தான் கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. நீங்களும் அது மாதிரி செஞ்சு கொடுங்க. சரிடா கண்ணா, வானல் சூடு ஏறிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை அதில் போட்டுக்கிட்டு ஒரு 6 பெரிய வெங்காயம் அம்மா பொடிசாக கட் பண்ணேன் இல்லையா, அதை போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கும். அது ஒரு நல்லா நிறமாக வறுத்து வந்துச்சு. கல்லுப்பு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டேன். கவிச்ச பதார்த்தம் இல்லையா, அதனால் மஞ்சள் போடணும். அரைச்சி வச்சு விழுது இருக்குது இல்லையா, இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளி, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கிட்டு அதுவும் கூட மீதி இருந்த தக்காளி நைஸ் பண்ணி அதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா தான் அதுக்கு காரத்துக்கு வச்சுருக்கேன். இறக்க போகல நம்ம அதுக்கு பெப்பர் போட போகிறோம். இப்போ நான் கழுவி வச்சுருக்கிறேன் இல்லையா மட்டன் ஈரல் கட் பண்ணி, அதை இது தலையில் போட்டு ஒரு 4 கரண்டி எண்ணெயை விட்டு தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு விட்டு அது நல்லா வேக வச்சு சுண்டை வச்சு பரட்டி இறக்கணும். தொக்கு பதத்துக்கு இறக்கும்போது தான் மல்லி வைப்பேன், அது கூட பெப்பர் போடுவேன். இது மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுட்டேன். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்து தொக்கு பதத்துக்கு வந்துடும். அப்போ தான் இறக்கிட்டு பெப்பர் பவுடரும் மல்லித்தழையும் வச்சு இறக்கி வச்சு பரிமாறலாம். இது